வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்ப்பது ஜப்பானில் உள்ள உலகின் மிகப்பெரிய புத்தர் சிலை உள்ள தொடாய்ஜி டெம்பிள். ஜப்பானில் நாரா என்ற இடத்தில் அமைந்துள்ள தொடாய்ஜி டெம்பிள் மிகவும் உலக பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலில் உலகிலேயே மிகப்பெரிய புத்தர் சிலை அமைந்துள்ளது. வைரகேனா என்பது புத்தரின் பெயர். ஜாப்பனீஸில் தாய் புட்சு என்று அழைக்கிறார்கள். கிபி 752ஆம் ஆண்டு ஷோமு என்ற அரசரால் நிறுவப்பட்டது. உலகம் முழுதும் ஒளி தரும் புத்தர் என்று இவரை பெருமையுடன் அழைக்கிறார்கள். உலக அமைதிக்காகவும் உலக வளத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யவும் புத்தர் பற்றிய ஆராய்ச்சி மையமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கோயில் முழுவதும் மரத்தினால் செய்யப்பட்டது. இந்த கோயில் போர்களின் போது இருமுறை தீக்கிரையாக பட்டிருந்தாலும் 12-13ஆம் நூற்றாண்டுகளில் மறுபடியும் சீரமைக்கப்பட்டுள்ளது. சிற்பக்கலைகளுக்கும் கட்டிடக்கலைகளுக்கும் பெயர் பெற்ற கோயில். இந்த கோயிலில் உடல் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்யவும் ஒரு சிறிய புத்தர் சிலை உள்ளது. நம்ம ஊர் கோயில் போல துவாரபாலகர் போன்ற சிலைகளும் இருக்கின்றது. இடுக்கு பிள்ளையார் என்ற நம்ம ஊரில் கோயில் இருப்பது போல் இந்த கோயிலும் ஒரு சிறிய இடுக்கு இருக்கிறது. அந்த இடுக்கின் வழியாக பிரார்த்தனைக்காக உள்ளே சென்று மறுபுறம் வெளியே வருகின்றார்கள். அவ்வளவு சிறிய இடைவெளியில் வயதானவர்களும் வர்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் நம்பிக்கை மனப்பான்மை கொண்டவர்களாகவும் பணிவும் கொண்டவர்களாக ஜப்பானியர்கள் இருக்கிறார்கள். கோயிலை சுற்றியும் அழகான கண்கவர் மலர்களும் புல் அமைப்புகளும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோயில் இருக்க லொக்கேஷனே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு செல்லும் வழியில் மான்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அந்த மான்களுக்கு உணவு அங்கேயே விற்கிறாங்க. அந்த மான்களை நாம் வணங்கும்போது அவைகளும் மிகவும் தலையை குனிந்து வணங்குவது ஆச்சரியமான காட்சியாக இருக்கிறது. மான்களுக்கு ஃபீட் பண்ண விரும்புகிறவங்க அதை வாங்கி கொடுக்குறாங்க. அதுங்க நன்றியாக தலையை குனிந்து வணங்கி அந்த ஃபுட்டை வாங்குதுங்க. அதை பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. உலகின் மிகப்பெரிய புத்தர் சிலையுள்ள புத்த விஹாரத்தை பார்த்து ரசித்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.